அனைவருக்கும் வணக்கம். தேவலோக மலர் என்று சொல்லக்கூடிய பாரிஜாத மலர் மார்கழி மாதத்தில் ஒரு பூ கிடைத்தாலே அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது. இந்திரனின் சொர்க்கத்தில் இருந்து கிருஷ்ண பகவானால் பூமிக்கு கொண்டு வரப்பட்டது தான் இந்த பாரிஜாத மலர். இந்த பாரிஜாத மலரை பற்றி புராண கதைகளில் நிறைய சொல்லப்பட்டு உள்ளது. பெருமாளுக்கு மிகவும் பிடித்த மலர் பாரிஜாத மலர். பாரிஜாத மலர் மிகவும் மங்களகரமானது. பொதுவாகவே தரையில் விழுந்த பூக்களை கடவுளுக்கு அர்ப்பணிக்க கூடாது. ஆனால் பாரிஜாத மலர் மிகவும் மங்களகரமானது. அதனால அவை தரையில் விழுந்தாலுமே அதை சேகரித்து தெய்வத்திற்கு வழிபாட்டிற்கு பயன்படுத்தலாம் என்றும் சொல்லப்படுது. பூக்கள்லே மிகவும் நறுமணம் கொண்டவை தான் இந்த பாரிஜாத மலர். கிருஷ்ண பகவானுக்கு மிகவும் பிடித்த மலராக இருப்பதனால் இது தேவலோக மலர் என்று சொல்லப்படுது. இந்த பூ இரவு நேரத்தில் தான் பூக்கும். இரவின் புன்னகை அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த பூக்கள் இரவில் மட்டும் பூக்கும். அதிகாலையில் அந்த பூக்கள் அனைத்துமே உதிர்ந்து விடும். இவ்வளவு தெய்வ அம்சம் பொருந்திய இந்த பாரிஜாத மலர் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு பூ கிடைத்தாலே போதும், அதிர்ஷ்டம் வரும் என்று சொல்லப்படுது. உங்களுக்கு பாரிஜாத மலர் ஒரு பூ கிடைத்தாலும் அதை உங்கள் ஊரில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு பூஜைக்கு கொண்டு கொடுங்க. மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோயில்களும் நடை திறந்து தான் இருக்கும். சிலர் வீட்டில் பாரிஜாத செடி வச்சுருக்காங்க. பூக்கள் பூத்திருந்தா அதில் ஒரு பூ பறித்து கொண்டு பெருமாளுக்கு பூஜைக்கு கொடுங்க. பெருமாள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு அதிர்ஷ்டம் கொடுப்பார் என்று சொல்லப்படுது. பாரிஜாத மலரை பற்றி முழு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.